பண்ண முடியல. அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க. அவங்களுக்கு கடை வேணும், இவங்களுக்கு வீடு வேணும். அதனால் 2 பேரும் என்ன பண்ணாங்க, சேர்ந்து சரவணன் சார் மீது எப்படி பழி போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த கார் பார்க்கிங் பிரச்சனையை வேண்டாம், முடிஞ்சிருச்சு, அவர் பக்கம் சாதகமாயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து உயிருக்கு பாதுகாப்பாக உன் பேரில் கொண்டு வந்து அந்த கேமரா வைக்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முந்தா நாள் நைட்லேருந்து அவங்க பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துட்டாங்க அப்படின்னு ஆரம்பித்து புதுசாக வந்து என்னை கொலை பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் போட்டுட்டு தான் இருக்கீங்க. அது கிடையாது, உண்மை கிடையாது. அந்த கடையில் வந்து அந்த சி பிளாக் ஏபிசி 3 பிளாக் இருக்குது. சி பிளாக்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு கேமரா, கார் நிப்பாட்டுற ஒரு இடத்துல கேமரா, எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் ஒரு கேமரா, 3 கேமரா வச்சுருந்தாங்க. அந்த 3 கேமராவும் பார்த்தீங்கன்னா இப்போ தொட்டால் ஆல்ரெடி அந்த அம்மா எல்லாத்துக்குமே கேஸ் போயிட்டே இருக்குது, சும்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் விட்டுரு, வச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தோம். சார் எங்கே போகிறாங்க, எங்கே ஷூட்டிங் போகிறாங்க, எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் இவங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் எங்களோட எனிமீஸ் அவங்களே எல்லாமே வாட்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இத்தனையும் சகிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அந்த அம்மாவுக்கு சொந்த வீடை வந்து கொடுத்துட்டு நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் வெளியே தனியாக வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தோம். இந்த பிரச்சனை காரணமாக தான் வந்து இப்போ ஒரு 4 வருஷமாக வந்து இருக்கிறோம் இந்த கடை பிரச்சனை. ஏன்னா இந்த அம்மா வீடு வேணும்